மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மதுரையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் பேசுகிறாரு. அதில் வந்து ஒரு சின்ன கசிவு வந்துருச்சு. பார்த்துக்கலாம்ண்ணா, பண்ணிடலான்னு சிறப்பாக பண்ணிடலான்றாரு. அதை 2 நாள் விசாரிக்கிறாங்க. அதை வச்சு விவாதம் பண்ணுறாங்க தமிழக ஊடகம். யோசிப்பாரு. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்தில். ஜனநாயகன் படத்துக்கு காங்கிரஸ் கட்சியிலேருந்து பல எம்பிக்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்து அவங்க சமூக வலைதளத்தில் லெட்டர் கொடுத்து அதை குரல் கொடுத்ததை பார்த்தோம். அதுக்கு திமுக எதிர்வினையும் இல்லை, அதுக்கு ஒரு கண்டனமும் கொடுக்கல. அதே மாதிரி ஆதரவு கொடுக்குற மாதிரி தெரியுது ஜனநாயகன். இல்லை, அது வந்து என்ன சொல்லக்கூடியது, அது ஒரு அரசியல் தான். அரக்காணத்தில் ஒரு கலாச்சாரம் பலி நடந்திருக்கும் போது வந்து இன்டெலிஜென்ஸ் அலர்ட்டாக இருக்கணுமா இல்லை? நீங்கள் திரும்ப 2வது முறை உங்களுக்கு 60 பேருக்கு மேலே வந்து திரும்ப இந்த இடத்துல கள்ளக்குறிச்சியில் இருக்கும்போது யோசிச்சு பாருங்க. அப்போ உள்துறை யார்கிட்ட இருக்கிறது? உள்துறை செயலிழந்து விட்டதான்ற மாதிரி ஒரு இதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஜட்மெண்ட்டில் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. என்னன்னா, முதல்வரோ அல்லது துணை முதல்வரோ அவங்கள யாராவது ஒருத்தர் அந்த கல்வராயன் மலைப்பகுதியில் போய் பார்க்கணும், கள்ளசாராயம்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்போ கூட சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் போனாங்க, சிலையெல்லாம் திறந்தாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தாங்களா? ராகுல் காந்தி உறுதி கொடுத்துருக்காருல்ல, தேவையில்லாத மாநிலங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விலக்கு அளிக்கப்படும். ஏன்னா அவர் வரமாட்டோன்னு அவருக்கு தெரியும், அதனால் அவர் கொடுத்துட்டார். எப்படி இருந்தாலும் வரமாட்டோன்னு அவருக்கு தெரியும், அதனால் அவர் கொடுத்துட்டார். மதுரை உயர்நீதிமன்றத்தில் போய் என்ன சொல்கிறாங்க, ஒரு கோவிலும் ஒரு நிறுவனம், அதாவது ஒரு கம்பெனி, அந்த கோவிலில் வரக்கூடிய வருமானத்தை பொறுத்து தான் அந்த அர்ச்சகர்களுக்கான ஊதியம்ன்றாங்க. அப்போ நீங்க என்னவா பாக்குறீங்க? கோயில ஒரு நிறுவனமா பாக்குறீங்க. இது வந்து தமிழக அரசுடைய பதில். திரும்ப அவர்கள் என்ன பண்றாரு, பூரண மது விலக்கு அமல்படுத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு திருச்சிக்கிட்டு எங்க ஒரு பெரிய போட்டாரு. அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்காரு. இல்ல அதான் இவர் நடந்துட்டு இருக்காரு. இதனால ஏதாவது மக்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறதா? மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மதுரையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் பேசுகிறாரு. அதில் வந்து ஒரு சின்ன கசிவு வந்துருச்சு. பார்த்துக்கலாம்ண்ணா, பண்ணிடலான்னு சிறப்பாக பண்ணிடலான்றாரு. அதை 2 நாள் விசாரிக்கிறாங்க. அதை வச்சு விவாதம் பண்ணுறாங்க தமிழக ஊடகம். யோசிப்பாரு. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு நவநீத் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் விக்னேஷ். வணக்கம். 26 தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா திமுக ஒரு பக்கம் இப்போ மெஜாரிட்டியாக நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோன்றதையே உறுதியாக பேசுகிறாங்க. நீங்கள் எப்படி சார்? இல்லை, அவங்களுக்கு உருட்டுறது கூட இந்த லைலா கல்லூரியோட முன்னாள் மாணவர்கள் கூட ஒரு கருத்து கணிப்பு பேசி, அதனால் இதெல்லாம் வந்து நமக்கே தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே ஒரு அமைப்பு, பெண் என்ற அமைப்பு, அது ஒரு அமைப்பு ஒரு கட்டுக்கோப்பாக கண்டென்ட் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா ஊடகங்களும் குறிப்பாக தமிழ்நாட்டில் செயல்படுதுன்னு நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ கலை யதார்த்தம் எப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை நேற்றுக்கு சமீபத்தில் டெல்லியில் சந்திச்சாங்க. எல்லாம் ஃபார்ம் அப் ஆகிடுச்சு. அன்புமணி அவர்களும் வந்து நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கோன்னு சொல்லிட்டாரு. ஸோ இது அப்படியே டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கிறது. அடுத்த பிரதமர் தமிழகம் வரப்போகிறார். அப்படி இருக்கிறது இன்னும் பல கட்சிகள் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம என்னன்னு பார்த்தோன்னா, அங்கே திமுக அணியில் ஒரு குழப்பம் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். குறிப்பாக சொல்லணும்னா, அந்த பிரவீன் சக்கரவர்த்தியுடைய வருகைக்கு பிறகு திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான சில பெசறுகள் இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த ஜனநாயகன் படத்துக்கு காங்கிரஸ் கட்சியிலேருந்து பல எம்பிக்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்து அவங்க சமூக வலைதளத்தில் லெட்டர் கொடுத்து அதை குரல் கொடுத்ததை பார்த்தோம். அதுக்கு திமுக எதிர்வினையும் இல்லை, அதுக்கு ஒரு கண்டனமும் கொடுக்கல. அதே மாதிரி ஆதரவு கொடுக்குற மாதிரி தெரியுது ஜனநாயகன். இல்லை, அது வந்து என்ன சொல்லக்கூடியது, அது ஒரு அரசியல் தான். அப்படி இருக்கிறச்சு திமுக டெஃபினட்டாக அவங்க தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா அவங்க வந்து கடுமையாக மத்திய அரசு எதிர்க்கிறேன்ற போது அந்த தணிக்கைத்துறையை வந்து எதிர்த்து அவங்க குரல் கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு இல்லை என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குடும்பத்திலேருந்து ஒரு படம் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறச்சே இது எவ்வளோ தூரம் தள்ளி போகுதோ இவங்களுக்கு வர்த்தக ரீதியான இவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் தானே இருக்கிறது. ஸோ அதனால் அப்படி கூட இருக்கலாம். திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய அந்த வருகையில் கூட, அவருடைய பதிவில் கூட தமிழ்நாடுடைய நிதி நிலைமையெல்லாம் பற்றி ரொம்ப
மோசமாக இருக்கிறதுன்ற மாதிரி வெளிப்படுத்தும் போது இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. திமுகவுக்கு ஆதரவாக பேசினதை நம்ம பார்க்குறோம். ஆனால் திமுக இது வரைக்கும் அதுக்கான ஒரு எதிர்வினை ஆற்றலை. ஸோ ஒரு குழப்பம் இருந்து கொண்டு இருக்குது. மெல்ல காங்கிரஸ் திமுக பிடியிலேருந்து வெளியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கிரீஷ் சோடங்கர் கூட கூட்டணி ஆட்சின்ற மாதிரி அதுதான் சொல்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்து. ஸோ அப்படி இருக்கிறது தொடர்ந்து கூட்டணியிலே இருந்து கொண்டு ஆட்சியில் பங்கு இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு விரக்தி தானே இருக்கும். ஏன்னா நாங்கள் உழைக்கிறோம், ஆனால் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க, எங்களுக்கான ஒரு பெனிஃபிட் இல்லை அப்படின்ற போது நம்மளே பார்த்தோம். திரு செல்வ பெருந்தங்க இங்கே அவருடைய தொகுதியில் போகும்போது யாரை கேட்டு திறந்தீங்க, நீங்களா டிசைட். அப்போ அவர் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், ஒரு எம்எல்ஏ, பட் அவரு கூட அந்த மதிப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு கொந்தளித்ததை வீடியோலாம் வைரலாக வந்தால் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படிங்கிறது எவ்வளோ நாள் தான் நம்மளும் தொடர்ந்து இருக்க முடியும் அப்படின்ற ஒரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரனுடைய அரசில் காங்கிரஸ் பங்கில் இருக்காங்க, மற்றபடி கர்நாடகா தெலுங்கானாவில் இருக்காங்க. அப்படி இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்னு திமுக சொல்கிற கூடிய இந்த சமயத்தில் அவங்க அதை கேட்குறாங்க. அவங்களோட டிமாண்ட் பவரை ரைஸ் பண்ணுறாங்க காங்கிரஸ். பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். அதே டைம் நம்ம இது ஒரு பக்கம் பொலிட்டிக்கலாக நம்ம போயிட்டுருக்கோம். கூட்டணிகளுடைய கணக்கு, யார் வருவாங்க யார் போவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ரிப்போர்ட் கார்டெலாம் ஃபைனலைஸ் பண்ணியிருப்போம். நம்ம திமுக என்ன பண்ணியிருக்குன்றது நம்ம ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணி பார்த்தா தான் நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது அவங்களுடைய துவக்கத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். நீங்களேன் உதாரணத்துக்கு சொல்லணும்னு வைங்களேன், 2021 உங்களுக்கு இல்லை தெரியுமா தெரில, அவங்க ஆட்சி பதவி ஏற்ற உடனே திடீர்னு தமிழ்நாட்டில் ஒரு மின் தட்டுப்பாடு இருந்தது. ஆமாம், ஒரு அப்போதான் அந்த டைமில் தான் செந்தில் பாலாஜி ஊழல்லாம் நடந்திருக்குன்ற அவர் என்ன சொல்கிறாரு, அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 2.38 லட்சம் நிலக்கரி காணவில்லைன்றார். 4.5 வருஷம் ஆச்சு. இதை கண்டுபிடிச்சாங்களா? அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 85 கோடின்னு வேலை சொல்கிறாங்க. அப்போது முதல் அதாவது தமிழில் ஒரு சொல்ல முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி அங்கே முதல் தொடக்க புள்ளியே பாருங்கள், நிலக்கரி காணாமல் போயிடுச்சுங்க. 4.5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் ஏதாவது அதை கண்டுபிடிச்சாச்சு இல்லை அதோடைய சரி செய்யப்பட்டுள்ளது இது வரைக்கும் ஏதாவது ஒரு அறிக்கையோ இல்லை அதுக்கு வந்து அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸோ எதுவுமே கொடுக்கல மின்துறை அதிகாரிகளும் சரி. அந்த மாதிரி தான் இருக்கிறது. ஏன்னா அணில் ஒயர் கடிச்சு அணில் ஒயர் கடிச்சது, அதான் நல்ல இது. ஸோ அந்த காலகட்டத்தில் பாருங்கள் காணாமல் போனது இன்னும் வந்து அதுக்கு ஒரு பதில் இல்லை, அதுக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறதும். அப்படி இருக்கிறது தமிழக காவல்துறையுடைய செயல்பாடு. ஏன் நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், யாரோ ஒருத்தர் வர்றாரு, வீல் சேரில் வர்றாரு, பாகிஸ்தானை வீழ்த்தி நான் உலகக்கோப்பை வாங்கினேன்னு சொல்லிட்டு முதல்வருக்கே வந்து அல்வா கொடுத்தாருங்க. அந்தளவுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் வீக்காக இருக்குங்க நம்ம தமிழக காவல்துறை. பாருங்கள், ஒரு அமைச்சரை கூட்டிகிட்டு போகிறாரு, கடைசியில் பார்த்தா அது வந்து சுத்தமான ஒரு நாச்சியப்பம் பாத்திர கிடையாது அந்த மாதிரி இருக்கிறது, கேலி கூத்தா இருக்கிறது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க மரக்காணத்தில் ஒரு கலாச்சாரம் பலி நடந்திருக்கும் போது வந்து இன்டெலிஜென்ஸ் அலர்ட்டாக இருக்கணுமா இல்லையா? நீங்கள் திரும்ப 2வது முறை உங்களுக்கு 60 பேருக்கு மேலே வந்து திரும்ப அந்த இடத்துல கள்ளக்குறிச்சியில் இருக்கும்போது யோசிச்சு பாருங்க. அப்போ உள்துறை யார்கிட்ட இருக்கிறது? உள்துறை செயலிழந்து விட்டதான்ற மாதிரி ஒரு இதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த கள்ளக்குறிச்சி மரணத்தை இது பண்ணும்போது ஒரு அறிக்கை, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஜட்மெண்ட்டில் ஒரு இது ஆர்டர் கொடுக்குறாங்க. என்னென்னா, முதல்வரோ அல்லது துணை முதல்வரோ அவங்கள யாராவது ஒருத்தர் அந்த கல்வராயன் மலைப்பகுதியில் போய் பார்க்கணும், போய் அங்கே மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் அங்கே, ஏன்னா அங்கே அந்த ஒரு அடிப்படை பிரச்சனைகள் இருக்கிறனால தான் இந்த கள்ளசாராயம்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கட்டாயம் முதல்வரோ அல்லது துணை முதலோ போய் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ கூட சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் போனாங்க, சிலையெல்லாம் திறந்தாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தாங்களா? இல்லை அரசியலுக்காக தான் செஞ்சுட்டு வரதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் இப்போது செப்டம்பரில் அவர்களுடைய அப்பாவுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு சொல்லி போடுறாங்க திருநெல்வேலியில். அதை எதிர்த்து ஒருத்தர் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. உடனே சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க, சிலை வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இந்த மாதிரி தேவையில்லாத சிலை அகற்ற வேண்டும்ன்ற ஒரு உத்தரவையும் போடுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க இவங்க, மேல்முறையீடு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு யார் பெரிய பெரிய வழக்கறிஞர்களாக நியமித்து வாதாடுறாங்க. கடைசியில் என்ன சொல்கிறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், முடியாது, உங்களுடைய பாலிட்டிக்ஸ்க்காக இதெல்லாம் அந்த சிலையெல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மூக்கோடைச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் தமிழ்நாட்டு ஊடகங்களில் பெருசாக பேசப்படாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதே மாதிரி நவோதயா பள்ளிகளுக்கும்
நவோதயா பள்ளிகளுக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் பேசுகிறாங்க. அவங்க ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு இதை அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க அந்த நீதிபதிகள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் மொழி பிரச்சனை மை மொழி பிரச்சனைன்னு திரும்ப திரும்ப இங்கே கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நீங்கள் மத்திய அரசோட இணக்கமாக இருந்து பேசி அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நான் சொல்லப்போனால் அந்த அப்சர்வேஷனில் நீதிபதிகள் சொல்கிற அப்சர்வேஷன் அப்படியே ஆங்கிலத்தில் படிக்கிறேன். தமிழ்நாடு இஸ் பிளாங்கெட் ரெஃப்யூசல் டு அலோ நவோதயா பள்ளி டு curtail the students' right to choose the education institution. அதாவது மாணவர்களுக்கான கல்விக்கான ரைட்ஸ் அவங்களுக்கான மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆழமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த மாதிரி துறை ரீதியாக நீங்கள் பள்ளி கல்வித்துறை எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், தமிழ்நாட்டிலேருந்து வருஷம் மாணவர்கள் அனுப்புவாங்க. அகில இந்திய அளவுக்கான ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் அத்தாரிட்டியில் வந்து மாணவர்கள் பங்கேற்கும் ஒரு போட்டிக்கு தமிழ்நாட்டிலேருந்து கண்டிஜென்சி அனுப்பலை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் வந்ததே தெரியலேன்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் அவர் கீழே இருக்கிற அஃபீஷியல்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு வந்து ரொம்ப சிறப்பாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து மாணவர்களுக்கான அந்த எஜுகேஷன், அதாவது மேற்படிப்புக்கு போகும்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டா இது மூலமாக வரதுக்கான வாய்ப்பு அந்த வருட மாணவர்களுக்கு வந்து துண்டிக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கிறது. இங்கே இதே பள்ளி கல்வித்துறை யாரோ ஒருத்தர் அரசு பள்ளியில் வந்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் விஜய் மல்லையா மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அசோக் நகர் பள்ளியில் நம்ம பண்ணிட்டு அந்த ஒரு செயலை நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கிறச்ச நீங்கள் யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் சிவனடியார்கள் எல்லாம் ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க சிதம்பரத்தில். எதுக்குன்னு தெரியும்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சிதம்பரம் நடராஜர் உடைய புனிதத்தன்மையை வந்து ரொம்ப கொச்சையாக பேசின ஒரு யூடியூபர் மைனர் விஜய் அப்படின்றவரை கண்டித்து அவர் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவருக்கு மேலே போராட்டம்னா நடந்திருக்கு. இது வரைக்கும் அவரை கைது பண்ணல. அவர் ரொம்ப சுதந்திர பறவையாக இருக்கிறாரு. இன்னும் சமீபத்தில் சொல்லப்போனால் பாரதியாரை பற்றி ரொம்ப கேவலமாக ரொம்ப கொச்சையாக அவர் பேசினதை நம்ம பார்த்தோம். கஞ்சா போட்டார் என்னெல்லாமோ அது அச்சில் ஏற்ற முடியாத ஒரு வார்த்தைகள். இப்போது என் கையில் ஒரு புஸ்தகம் இருக்குது. பார்த்தீங்கன்னா பாரதி நினைவு நூற்றாண்டு மலர். இது தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ள புஸ்தகம். அது இதில் வந்து முதலமைச்சர் வந்து அவருடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. வந்து அவர் என்ன சொல்கிறாரு, பாரதியாரோட பிறந்த நாளை வந்து மகாகவி தினம் அப்படின்னு அறிவித்து மாணவர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து பரிசு கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லுங்க. இந்த பாரதியாரை பற்றி கொச்சையாக ஒருத்தன் பேசியிருக்கான். அதுவும் அரசு வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசு கொண்டாடக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து இது வரைக்கும் இந்த அரசு ஏதாவது அரசாங்கம் அதை மனசார கொண்டாடுதான்றது நம்ம அது அடுத்த கட்டம். பட் ஆனால் என்ன சொல்கிறேன், அதுதான் இரட்டை நிலைப்பாடு. நீங்கள் அப்படி எடுத்தாலும் இரட்டை நிலைப்பாடு தான். ஸோ அப்போது பாரதியாருக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தெல்லாம் உள்ளே விட்டு நீங்கள் பேசுங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் ஆளுநரை பற்றி ரொம்ப கடுமையாக கொச்சையாக பேசின திமுக பேச்சாளர் என்ன பண்ணாங்க? என்ன ஆளுநர் ஆஃபீஸ்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமாம். என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? தற்காலிகமாக ஏதோ நீக்கி வச்சாங்க, திரும்ப கட்சியில் அவங்க சேர்த்துட்டாங்க. இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. மாதிரி நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி கணக்கில் ஒரு பக்கம் போட்டிருக்கும் போது மக்களுக்கு திமுக அரசால் என்ன அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்திருக்கு அப்படின்னு இப்போது நீங்கள் சொன்னீங்கன்னா, அவங்க என்ன சொன்னாங்க, பெட்ரோல் டீசல் விலை குறைப்போன்னாங்க. குறைச்சிட்டாங்களா? கிடையாது. அதை விடுங்க. இந்த நம்மளுடைய தமிழக முதல்வர் என்ன பண்ணுறாரு, அந்த நீட் ரத்துக்கு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை வச்சு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாரு. ஏகே ராஜன் தலைமையில் ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாரு. அவங்க இது பண்ணுறாங்க, அதை கொடுக்குறாங்க. அதை என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு 12 மாநில முதல்வருக்கு அந்த நீட் பரிந்துரையை அனுப்புகிறார். அவங்க இதில் அவர் கொடுத்ததில் இப்போ பாதி பேர் வந்து ஆட்சியே மாறி போச்சு. ஒரிசாவுக்கு அமைச்சர் அவர் மாறி போச்சு, அந்த மாதிரி ஆந்திராவுக்கு அமைச்சிருந்தார் மாறி போச்சு. அந்த ஆட்சியெல்லாம் மாற்றம் வந்து போச்சு. ஆனால் அவர் கொடுத்ததுலேருந்து இவங்க சொல்லக்கூடிய மாறு தட்டி கொள்ளக்கூடிய இந்த திராவிட மாதிரியில் ஏதாவது ஒரு முதல்வர் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் உங்கள் கூட நிற்கிறோன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? எந்த ஒரு ரிப்ளையும் எந்த மாநில முதலமைச்சர்கள் சொல்ல கிடையாது. வெளிப்படையாக இவங்களே சொல்லலை. கேரள முதலமைச்சர் நீட் எங்களுக்கு வேணுங்கிறார். அதை தான் சொல்ல வரேன். உங்களால் உங்கள் கூட்டணிக்குள்ள
நீங்கள் வந்து லைக் மைண்டடாக இருக்கக்கூடிய முதல்வருக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க, அதில் ஒருத்தர் வரைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு கம்பேக் பண்ணலையே. ஆனால் ராகுல் காந்தி உறுதி கொடுத்துருக்காருல்ல, தேவையில்லாத மாநிலங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விலக்கு அளிக்கப்படும். ஏன்னா அவர் வரமாட்டோன்னு அவருக்கு தெரியும், அதனால் அவர் கொடுத்துட்டார். எப்படி இருந்தாலும் வரமாட்டோன்னு அவருக்கு தெரியும், அதனால் அவர் கொடுத்துட்டாரு. பட் நம்ம திராவிட மாதிரியில் வந்திருக்கணுமே இல்லையா? கொடுத்த உடனே இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஐயா நீங்கள் கொடுத்துட்டீங்க, ரிப்போர்ட்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, நாங்கள் வந்து உங்களுடைய குரலை எதிரொலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னல, பாராளுமன்றத்தில் பேசியிருக்கலாமே. எதுவுமே நடக்கலையே. அதே மாதிரி இன்னொரு உங்களுக்கு ஆர்டிஐ ரிப்போர்ட், அதாவது ஆர்டிஐயில் எந்த மாநிலங்கள்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து திமுக பிடிச்ச நாளேடுகளில் கூட தான் இந்த செய்தி வந்திருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க, மிகவும் மோசமான நிலைமையில் வந்து தமிழ்நாடு வந்து ஆர்டிஐ பிரகாரம் வந்து டேட்டா கொடுக்குறாங்கன்றத சொல்கிறாங்க. 14% தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு சொல்லுவேன், மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு, அதே மாதிரி தமிழ்நாடு இருக்கிறது. அப்போ மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா ஷிண்டே ஆட்சி காலம் இது வந்து 2021-22 காலகட்டத்தில் நீங்கள் பாருங்கள். அப்போது தமிழ்நாட்டில் 2021-23 காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசு வந்து கிட்டத்தட்ட வந்து 14% தான் வந்து அவங்களுடைய டிரான்ஸ்பரன்சி இருக்குதுன்னு சொல்லி ஆர்டிஐயில் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறச்சே எப்படி அவங்கக்கிட்ட நம்ம உண்மையான தரவுகள் வந்து அரசுக்கிட்டன்னு எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்கள்? இல்லைனா சம்டைம் போனீங்கன்னா நீங்கள் அந்த சைட்டே வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஆமாம், அது கூட ஒரு குற்றச்சாட்டு நடுவில் வந்துருப்போம். அந்த ஆர்டிஐ பிரகாரம் போட்டோன்னா சைட்டு வந்து எங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது பார்க்குறோம். அப்படியே தொடர்ந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு சாதனைன்ற மாதிரி மாதம் ஒரு தவறுகள், ஒரு தோல்விகள் பல இடத்துல உயர்நீதிமன்றத்துலேயும் இருந்தாலும் சரி, உச்சநீதிமன்றத்துலேயும் இருந்தாலும் சரி, வந்து தொடர்ந்து அரசுக்கு ஒரு அழுத்தம், கேள்விகள் வரதை பார்க்குறோம். ஏன் சொல்லப்போனால் அமைச்சர் பதவி வேணுமா, இல்லை நீங்கள் உள்ளே போகிறீங்களான்றது ஒரு உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் கேட்டதை நம்ம பார்த்தோம். அதுமாதிரி அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வழக்கை மூடி வைக்கும் போது வந்து ஆட்சிகள் மாறலாம், ஆனால் சட்டம் ஒன்று தான்ற மாதிரி உச்சநீதிமன்றம் ஒரு கூட்டத்தையும் நம்ம பார்த்தோம். சூமோட்டோவாக இவங்க அமைச்சருக்கு மேலே இருக்கிற கேஸை இவங்களே க்ளோஸ் பண்ணும்போது சூமோட்டோவாகவே நீதி அரசர்கள்லாம் வந்து இது வந்து வெங்கடேசன் எடுத்து சுப்ரீம் கோர்ட் பாராட்டு தெரிவித்தாங்க. ஆனால் அந்த ஆனந்த் வெங்கடேஷ் அந்த நபர், அந்த நீதி அரசர் வந்து எவ்வளோ கடுமையாக திமுகவுடைய நாளேட்டில் விமர்சிச்சிருக்காங்கன்றது நீங்கள் பார்த்தா தெரியும். அது குறிப்பாக அந்த ஆந்தையார் சிலந்தின்ற பேர்லலாம் வந்துன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமையாக இருக்கிறது. இப்போ கடைசியில் நம்ம பார்க்க போனோன்னா இப்போ அறநிலையத்துறை தான் இப்போ நமக்கு இப்போது ஹாட் டாப்பிக்காக இருக்கிறது. எவ்வளோ கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 4000க்கு மேற்பட்ட கோவில்களுக்கு நாங்கள் குடமுழக்கு விழாலாம் நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சேகர் பாபு சொல்கிறாரு. முதலமைச்சர் வழிமொழிகிறாரு, எல்லாமே கரெக்டாக சொல்கிறாரு. இப்போ குடமுழக்கு, அதாவது கும்பாபிஷேகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஒரு இன்டர்வல் இருக்குது. 12 வருஷம், 14 வருஷம், 16 வருஷம் அப்படின்னு சொல்லி சில கோயில்களுக்கான ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் இருக்கிறது. அதை பிரகாரம் தான் அதை நடத்த முடியும். சில கோயில்களில் வந்து நிதி சிக்கல்கள் காரணமாக தள்ளி போயிருக்கலாம். ஸோ இவங்க இப்போ 2024-25 இவங்க ஆட்சி காலத்துலேருந்து ஒரு 12 வருஷம் நீக்கி பார்த்தீங்கன்னா அதில் அதிமுக ஆட்சி இருந்திருக்கும், திமுக ஆட்சியும் இருந்திருக்கும். ஸோ அது ஒரு ப்ராசஸ் தான். இவங்க ஒன்றும் பெருசாக பண்ணல. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கு செலவு கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 200 கோடி HCL நிறுவனத்தின் சிவ் நாடார் கொடுத்துருக்கார். அப்போ அரசாங்கத்தோட பங்களிப்பு என்ன? பாக்கி பொதுமக்கள்கிட்ட தான் நீங்கள் வாங்குறீங்க. இதுக்குன்னு நீங்கள் ஏதாவது நிதி ஒதுக்கி, அரசாங்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை மக்கள் நிதி தான் நீங்கள் வந்து எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணுறீங்களா? அதான அடிப்படை கேள்வி. இந்து சமய அறநிலையத்துக்கு ஏதாவது பட்ஜெட் இருக்கா? கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்து சமய அறநிலையத்துறை கூட இருக்கக்கூடிய பள்ளிகளை கூட நீங்கள் பள்ளி கல்வித்துறை கூட செய்துட்டீங்க இப்போ. ஆமாம். ஸோ வரக்கூடிய இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கல்யாண மண்டபம் கட்டுவேன்னு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? பக்தர்கள் போடக்கூடிய பணத்தில் நீங்கள் பாட்டில் காம்ப்ளெக்ஸ் கட்டுவீங்க, கல்யாண மண்டபம்லாம் கேள்வி கேட்டுதான் இல்லையா? கமர்ஷியல் ப்ராசஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்போ? இது அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அறநிலையத்துறை வெளியில் தான் அறநிலையத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை. மதுரை உயர்நீதிமன்றத்தில் போய் என்ன சொல்கிறாங்க, ஒரு கோவிலும் ஒரு நிறுவனம், அதாவது ஒரு கம்பெனி, அந்த கோவிலில் வரக்கூடிய வருமானத்தை பொறுத்து தான் அந்த அர்ச்சகர்களுக்கான ஊதியம்ன்றாங்க. அப்போது நீங்கள் என்னவா பார்க்குறீங்க, கோயிலை ஒரு நிறுவனமாக பார்க்குறீங்க. இது வந்து தமிழக அரசுடைய பதில். இது மக்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போது
அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏசி, டிசி, ஜேசி, அவங்களுக்கு ஏசி போட்ட ரூமும், அவங்களுக்கு இனோவா காரு எல்லாம், அவங்களுக்கு எல்லாரும் சம சம்பளம், ஊதியம். அந்த கோயிலில் அந்த ஆகம விதிகள் பிரகாரமும் அந்த இந்து சமயத்தோட இதையும் வந்து காப்பாற்றக்கூடிய அர்ச்சகர்கள், அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த கோயிலை பொறுத்தது, அந்த கோயிலில் வரக்கூடிய வருமானத்தை பொறுத்து தான் அவங்களுக்கு சம்பளம்னா என்ன அர்த்தம் அது? அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்களுக்கும் பணியாளர்களுக்கும் ஒரே சம்பளம் கொடுக்க முடியாது, இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க உயர்நீதிமன்றத்தில், நமக்கே தெரியாது, தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை கீழே இயங்கக்கூடிய பல கோயில்களில் வடக்கு கோபுர வாசல்கள் மூடப்பட்டுள்ளது. உடனே அந்த ஏன் மூடி இருக்கீங்க, இது யார் உங்களுக்கு மூடுறதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு இதெல்லாம் யார் இது கொடுத்ததுன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் ஒரு கடுமையான விமர்சனம் வைத்து உடனே திறக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயம் பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, திருச்செந்தூரில் நீங்கள் ரொம்ப வைரலாக ஒரு வீடியோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கும்பலில் ஐயா தண்ணியும் இல்லை, வசதி இல்லை, ஒன்றும் முடியல, நிற்பானுங்க. திருப்பதி எப்படி பேசுகிறார் அவர்? இப்போ சமீபத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன சொன்னார்? சோறு திங்கறியா கேட்டார். மக்கள் இதெல்லாம் வந்து, அதாவது ஒரு பக்கம், அதான் நான் திரும்ப சொல்கிறேன், கூட்டணிகள் கணக்குன்றது ஒன்று வேணும். திமுகவுடைய ஆட்சியில் மக்களுக்கான என்ன பயன் அப்படின்றது மக்களும் வந்து அதை உணர வேண்டும். அது மட்டும் இல்லை, ராமேஸ்வரத்தில் அந்த அக்னி தீர்த்தத்தில் கழிவு நீர்களை கொண்டு போய் கலக்கிறாங்க. மாதிரி தொடர்ந்து இது ஏதாவது ஒரு கோயில், இங்கே எனக்கு தெரிந்த இங்கே சென்னையில் பாறைமுனையில் ஒரு கோயிலில் வந்து திடீர்னு வந்து அறநிலையத்துறையை அவங்க கையகப்படுத்துகிறாங்க. பல இடத்துல வந்து அடக்குமுறை அராஜகத்தை வந்து அறநிலையத்துறை பண்ணும்போது வந்து எப்படி நீங்கள் சொல்லுவீங்க இந்துக்களுக்கான அரசுன்றது எப்படி சொல்லுவீங்க? அதுக்கு மாறாக நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு அமைச்சர்களுடைய பொன்மொழிகளை நான் சொல்கிறேன். 2022 திருச்சியின் வளர்ச்சிக்கு கிறிஸ்தவ சமுதாய மக்கள் தான் முக்கிய அங்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அமைச்சர் நேரு சொல்றார். இதுக்கு திருச்சியுடைய வளர்ச்சிக்கு கல்வி வளர கிறிஸ்தவ மடாலயங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் பொன்முடி சொல்றார். அடுத்தது நம்ம இவர் சபாநாயகர் அப்பாவை என்ன சொல்றாரு, திராவிட மாடல் என்ன சொல்கின்ற இந்த அரசுக்கு முழு மூல காரணமாக இருந்தது கத்தோலிக்க கிறிஸ்தவ மதமும் பாதிரிகளும் தான். அடுத்தது நம்ம முதல்வர் சொல்றாரு, தென்னிந்திய திருச்சபை இந்தியக்கு கிடைத்த அரிய பொக்கிஷம்ன்றார். இந்த மாதிரி எங்கேயாவது இந்து சமய பண்டிகையில் பங்கேற்கிறாங்களா அப்படின்றது ஃபஸ்ட்டு கேள்வி. அந்த மாதிரி பங்கேற்று இந்த மாதிரி ஏதாவது இந்து மதத்தை பற்றி போற்றியோ இல்லை இதில் வந்து குறிப்போ ஏதாவது வந்திருக்கிற மாதிரி அமைச்சர்கிட்ட வந்திருக்குதான் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை. ஒரு அமைச்சர் சொல்கிறாரு சுடுகாடுக்கும் தீபத்துணி கம்பேர் பண்ணுறாரு. கேட்டால் அவர் சொன்னதுக்கு வந்து திரும்ப அவர் நான் சொன்னதுக்கு தப்பு இல்லைன்ற மாதிரி அவர் பேசுகிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, தீபத்தூன்றது ஒரு புனிதமான விஷயம், இடுகாடுன்றது வந்து கடைசி காலத்தில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு இது, அதை கம்பேர் பண்ணி அவர் பேசுகிறாருன்னா யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் எப்படி திமுக அரசு வந்து ஒரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்லேயே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு, நீங்கள் ஏதாவது ஒரு பொங்கல் இல்லை ஒரு பரிசு தொகை ஏதாவது கொடுக்கறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்துக்கள் அல்லாதவங்களுக்கு தான் பக்கத்தில் ஃபோட்டோ வச்சுருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டிக்கர் அரசு, எல்லாரும் சொல்லக்கூடிய மாதிரி ஸ்டிக்கர் அரசு, ஒரு விளம்பரத்துக்கான அரசு. இந்த மாதிரி ஒரு பக்கம் மக்களுக்கான பிரச்சனைகள் இன்னும் முடியாத போது, இந்த பக்கம் கூட்டணியும் அவங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கிறது திமுகவுக்கு. அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஃபார்ம் அப் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு பிரதமருடைய வருகைக்கு பிறகு இன்னும் எதிர்கட்சிகள் இங்கே சிறப்பாக செயல்படுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எதிர்கட்சிகள் எங்கே செயல்படுறாங்க? நீங்கள் ஒருத்தர் பேசுனதான், அதாவது வெனிசுலா அதிபரை கைது பண்ணதுக்கு அமெரிக்க தூதரகம் முன்னாடி ஒரு முற்றுகை போராட்டம் பண்றாரு. அதுல முக்கியமா சொல்ல போனோம்னா, அந்த தேடப்பட்டு வந்த பாடகர் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல, எடப்பாடி ஆட்சி காலத்துல வந்து ரொம்ப ஆக்ரோஷமா பேசினவர், அப்புறம் புட்டி வாங்கிட்டாரா என்ன வாங்கிட்டாரத்துல காணாம போயிட்டாரு. இப்போ வந்து திரும்ப எலெக்ஷன் டைம்னால கொஞ்சம் அவர் வந்து வராரு. அவங்க வந்து இது கொடுக்குறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் ரேபிடோ பிரச்சனை இருக்கிறது, பைக் டாக்ஸி பிரச்சனை இருக்கிறது, எங்களால் ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு அவங்களுடைய சங்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு அழுத்தம் கிடையாது. இல்லை தூய்மை பணியாளர்கள், யோசிச்சு பாருங்க, அதுக்கு முன்னாடி துப்புரவு பணியாளர்கள் தான் அந்த பேர் இருந்தது. அதோட பேரை மாற்றினது அதிமுக அரசு தான். தூய்மை பணியாளர்கள் எடப்பாடி அவர்கள் அறிவித்தார்.
அந்த பிரச்சனைக்கு தோழமை கட்சிகள் யாரும் ஒன்றும் வரமாட்டாங்க. இல்லை இந்த மாதிரி சமுதாய ரீதியான பிரச்சனை, மேல் பாதையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதே மாதிரி இந்த தொட்டியில் தண்ணீர் தொட்டியில் வந்து பிரச்சனை இருந்ததுக்கெலாம் வந்து அதுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எப்பவும் எழுப்பக்கூடிய கட்சிகள் அவங்களும் வந்து அதில் பேசாமல் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இல்லை இன்னொரு ஆச்சரியமான விஷயம் பாருங்கள், இல்லை நீங்கள் எதிர்கட்சினாக்க திமுக கூட்டணி கட்சி விட்டுருங்க, மற்ற கட்சிகளை நான் கேட்குறேன். எதிர்கட்சி நான் சொல்கிறேன் திமுக கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிறதுக்குள்ளே குழப்பங்கள் நான் சொல்கிறேன். இல்லை இன்னும் இப்போ 2 வித்தியாசமான சம்பவம் ஒன்று யோசிப்பாங்க. திரும்ப அவர்கள் என்ன பண்ணுறாரு, பூரண மது விலக்கு அமல்படுத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு திருச்சிக்கிட்டே எங்கே ஒரு பெரிய மாநாடு போட்டாரு, அது நடந்துகிட்டு இருக்காரு. இல்லை அதான் இவர் நடந்துட்டு இருக்காரு. இதனால ஏதாவது மக்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறதா? அவங்க 2 கட்சிகளும் திமுகவுக்கான பிரச்சார பீரங்கியா இருக்காங்க. கலைச்சிட்டு அவங்க திமுகலே சேர்ந்துக்கிறது தான் பெட்டர். அவர் மதிமுக எதுக்காக திமுகலேருந்து வெளியில வந்தாரோ இப்போ அதே கொள்கையை இன்டெரக்டாக அவர் ஏற்றுக்கிறாரு. அவருடைய கட்சியிலையும் அதை செயல்படுத்திட்டார். நம்ம ஒரு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை. இப்போ எதிர்கட்சிகளுக்கு என்ன இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறதுனா, அதிமுக கூட்டணியில் ஒன்றும் இல்லைங்க, பாஜகவுடைய மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மதுரையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் பேசுகிறாரு. அதில் வந்து ஒரு சின்ன கசிவு வந்துடுச்சு. பார்த்துக்கலான்னா பண்ணிடலான்னு, சிறப்பாக பண்ணிடலான்றாரு. அதை 2 நாள் விசாரிக்கிறாங்க, அதை வச்சு விவாதம் பண்ணுறாங்க தமிழக ஊடகம். யோசிச்சு பாருங்க. அதாவது தமிழக ஊடகங்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இப்போ இந்த மாதிரி நிறைய பட்டியல் இருக்கிறது. இது வந்து நான் சொன்னது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க், திமுக அரசுடைய சில சாதனைகள், அதாவது வேதனைகள். அப்படி இருக்கிறச்சே அதை மறைக்க வேண்டும், அதை திசை மாற்ற வேண்டும், மடைமாற்ற வேண்டும் சொல்லி ஏதாவது ஒரு டைட்டில். இப்போ புதுசாக வேற ஒருத்தர் வந்திருக்காரு, தமிழக வெற்றி கழகம்ட்டு. ஸோ அவரை வச்சு கொஞ்ச நாள் அப்படி ஓட்டுறது. இந்த பக்கம் பாமக அப்படியே உட்கட்சி பிரச்சனை, அதை வைத்து ஓட்ட வேண்டியது. ஓபிஎஸ் அவரெல்லாம் வந்து அரசியல்லேருந்து ரொம்ப சீனியர் ஆகி ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கார். அவருக்கு ஏதாவது சில வாக்குகள் இருக்கலாம், அதை வந்து கன்சாலிடேட் பண்ணணுன்றதுக்கான பேச்சு. ஆனால் அவரையே ஒரு ஒரு வந்து டாப்பிக்காக மாற்றி பேசுறது அப்படின்றது. அப்போ நீங்கள் திமுக சார்ந்த தோழமை கூட்டணி பற்றிலாம் என்றைக்குமே விவாதிக்க மாட்டேங்க. அதுதான் எதிர்கட்சிகளுக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. ஏன்னா தாமரை டிவி போன்ற இந்த மாதிரி ஊடகங்கள் தான் வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கிறது எதிர்கட்சிகளுடைய குரலை வந்து மக்களிடையே எடுத்து செல்றதுக்கு. மற்றபடி பிரதான ஊடகங்கள் எல்லாமே வந்து கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஏன்னா நம்ம ஒரு நரேட்டிவ் வரும்போது நிறைய இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப சிம்பிளாக போகுது. ஆகச்சிறந்த இந்த இந்த டிவியில் பேசக்கூடிய மீடியாவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ட்வீட்டே பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்னில் இருக்கும். இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட காப்பி பேஸ்ட் தான், பேசுகிறாமல் ஒரு கண்டென்ட் வருகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கிறச்சு எதிர்கட்சிகள் இன்னும் இருக்கக்கூடிய இந்த வரக்கூடிய 3-4 மாதத்தில் வந்து இந்த மாதிரி திமுகவுடைய குறிப்பாக சொல்லணும்னா அவங்க செய்யாத விஷயங்கள், அது வந்து நிறைய பேர் அந்த லிஸ்ட்டு கன்சாலிடேட் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தருடைய பார்வையில் இருக்குது. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக போனோன்னே திமுகவுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு பொட்டி வச்சுருந்தாரு, எவ்வளோ மனு வாங்கினார், அதில் எவ்வளோ மனுக்களை கிளியர் பண்ணான்னு கேட்டாங்கனாலே நமக்கு டேட்டா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு செல்லும் போதெல்லாம் ஒரு பெட்டி வச்சு அதில் புகாரை போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சாவி போட்டு பூட்டிலாம் எடுத்துன்னு போனாங்க. அந்த பொட்டியும் போச்சா, சாவி போச்சா, என்ன போச்சான்னு தெரியல. அதில் வந்த மனுக்கள் எத்தனை, அந்த மனுக்களில் நீங்கள் எவ்வளோ கிளியர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பெண்டிங் இருக்குது, எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்கள். அதுக்கு ஒரு தனி ஐஏஎஸ் வேறு நியமிச்சு அதெல்லாம் சொல்ல வந்தேன். அதுலேயே ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. இப்போ இன்னொரு ஸ்கீமுக்கு போகிறாங்க. என்னது, கனவு, உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய கனவுகளை சொல்லுங்கன்னு வீடு தெரிய போகிறாங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட தேக்கமாக இருக்கக்கூடிய இதுவே வந்து மனுக்களே எவ்வளோ இருக்குன்றது பார்க்கணும். அந்த பேக்லாக கிளியர் பண்ணுறதுக்கு தான் உங்களுடன் ஸ்டாலின்ற இதை கொண்டு வந்து பண்ண. ஏன்னா பேக்லாக் தேக்கம் இருக்கிறது, அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாங்க, அதை பண்ணுறாங்க. ஆனால் இதுவரைக்கு எவ்வளோ மனுக்கள் பெறப்பட்டுள்ளது, எவ்வளோ. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் மத்திய அரசுடைய எந்த ஒரு சைட்டுக்கு போனீங்களா, குறிப்பாக நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்லேன், ஜல்ஜீவன் குடிநீர் வந்து குழாய் மூலம் இந்தியா முழுக்க கிடைக்க வேண்டும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, தமிழ்நாட்டில் அந்த திட்டம் எவ்வளோ சிறப்பாக செயல்படுகிறதுன்றது தமிழ்நாடு அரசு ஒத்துக்கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கிறச்சு அவங்க போடுறாங்க டேஷ்போர்ட், இவ்வளோ குழாய் மூலம் முடிக்கப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில், இந்த இடத்துல பெண்டிங் இருக்குங்க. அந்த மாதிரி தமிழக அரசு கிட்டேருந்து நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது அத்தன்டிக் டேட்டா வாங்கியிருக்கீங்க? கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், முதல்வர் பதவி ஏற்றோடனே 5 நட்சத்திர குழு அமைக்கிறாங்க, 5 ஸ்டார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம். பொருளாதார
ஆலோசனை வழங்குறதுக்காக அந்த குழு. இப்போ அந்த குழு என்ன ஆலோசனை கொடுத்தாங்க, எவ்வளோ கடனை மீட்டீங்க, எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ வந்திருக்குன்றதுக்கு ஒரு அறிக்கை இருக்கா? அரசாங்கம் வாங்கின கடனை நீ நத்திக்க போறியான்னு இல்லை, அதாவது ஜெயரஞ்சன் முன்னாள் அமைச்சர் ஒரு பிடிஆர் பயணிகள் தியாகராஜன் சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு குடும்பத்திற்கும் இவ்வளோ லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தமிழக அரசு, இந்த திராவிட மாதிரி அரசு சிறப்பாக செயல்படுற இந்த கடன் கம்மியாக இருக்கணுமா, கடன் ஜாஸ்தியாக இருக்கணுமா? கம்மியாக இருக்கணும். கம்மியாயிருச்சான்றது இப்போ வரக்கூடிய இது இடைக்கால பட்ஜெட் தான். ஏன்னா ஆட்சி காலம் முடியாதனால இடைக்கால பட்ஜெட்டில் அவங்க கொடுப்பாங்களா? அதே மாதிரி உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன், இந்த பேரிடர், இந்த புயலுக்கெல்லாம் அதுக்கு ஒரு நிதி ஒதுக்குறோம், அதுக்கு ஒரு மிஷின்லாம் வாங்க போகிறோம்னு சொல்லி சொன்னாங்க. அது நடக்கலை. தொடர்ந்து நம்ம அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டேன்னு வந்துன்னு வைங்களேன், நமக்கே தலை சுற்றிடும். அதனால் கூட்டணி கணக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் திமுகவுடைய பல அவங்களுடைய வாக்குறுதிகள், நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளே அவங்களுக்கு அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா பல அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் சார்பாக நின்ற எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அந்த தொகுதியில், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதனால் நீங்கள் திமுகவுடைய கூட்டணியும் நம்ம கூர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியோடது ஒரு ஃபேம் ஆயிடுச்சு. அது அடுத்த கட்டத்தை நோக்கி, ஏன்னா அதிமுக ஆல்ரெடி படிவங்கள் விருப்பம் ஒன்றுலாம் வாங்கிட்டாங்க, அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது இந்த சீட்டை பேசக்கூடிய பிரச்சனை, இது நெகோசியேஷன் இருக்க போது அடுத்த கட்டத்து. ஆனால் இன்னும் திமுக கூட்டணியில் இதை பற்றி ஒரு பேச்சுவார்த்தையே ஒன்றுமே இல்லை. ஏன்னா இப்போ காங்கிரஸ்லேருந்து ஒரு 5 குழு அமைச்சாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் சேரில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அடுத்த கட்டம் என்ன பேச போகிறாங்க, இப்படி இருக்குன்னு இல்லை பார்த்தீங்கன்னா பெரியவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரில. அவர் திமுக கூட்டணிக்கு வந்தார்னா அங்கேருந்து யார் வெளியில் வருவாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா சில பேர் அதாவது அவங்களுடைய கொள்கை ரீதியாக எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கிறது. சப்போஸ் இந்த மருத்துவருடைய ஐயா ராமதாஸ் அவருடைய ஆதரவு அங்கே போச்சுன்னா அதுலேருந்து வரத்துக்கான சில வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும் விக்னேஷ்.